இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்து ஒன்று இருக்கு எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம். ஸோ அது வந்து ரொம்ப நாளா வந்து மச்சான் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோம், பேசிட்டு தான் இருக்கிறோம், தவிர ஒண்ணுமே செட் ஆகாம சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலா வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி யோகி சொல்லாதரா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் யோகின்னு சொல்றா. கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லுகி இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ் எங்களுக்கு தான். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சிரீஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை, கண்டிப்பா எங்க கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ். வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலா ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போறனாலே எனக்கு பயமா இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், ஏன் திரும்ப ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்கே போகிறது மச்சானுக்கு ஃபோன் பண்ணி அதை கேட்கணும், மச்சான் நியூ இயர் பார்ட்டி நடா அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானே கிளம்பி போயிட்டேன். போனா 8 மணில இருந்து நைட்டு 12 மணி வரையும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்ட்ல. அப்புறம் 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணில இருந்து விடிகால காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுல இருந்து நான் ஜிம்முக்கு போறேன்னு. நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆளு நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ், அதே மாதிரி அக்கறை. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க, ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏத்துறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்குறதுல டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலா ஆர்யா வந்து எந்த ஃபினான்சியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னுவாங்க. நான் போய் எந்த ஃபினான்சியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது உங்க ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளவு க்ளோஸா, உங்களை பார்த்தா அவரை கேட்கறாங்க, அவரை பார்த்தா உங்களை கேட்கறாங்க. நான் சொன்ன